ஃப்ரான்ஸில் இனிமேல் உங்களோட மெடிக்கல் லீவுக்கு சம்பளம் எடுக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது அசூரன்ஸ் மேலேதியா என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், வருகிற 1ஆம் தேதி பிறகு 9ஆம் மாதம் 1ஆம் தேதி பிறகு நீங்கள் எந்த ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாலும் அவங்களால நிராகரிக்கப்படும். அது அப்படியே உங்களோட டாக்டருக்கு திருப்பி அனுப்பப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு சம்பளம் எடுக்கிறன்றது சாத்தியமற்ற விஷயமா இருக்குது. ஏனென்று சொன்னால், கடந்த ஜூலை மாதம் அவங்களை அறிமுகப்படுத்திய அந்த செர்ஃபா படிவத்தின் ஊடாக டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் லீவுக்குரிய உறுதிப்படுத்தல் வழங்கினால் மட்டுமே உங்களுக்கு அந்த சம்பளங்கள் வந்து உரிய முறையில் கிடைக்கும். அந்த படிவம் தவிர்த்து நீங்கள் பேப்பர்லேயோ ஸ்கேனிங் மெத்தட்லேயோ எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரிப்போர்ட் மெத்தட்லேயோ எப்படி கொடுத்தாலும் அது 10 நாளாக இருந்தாலும் சரியா 100 நாளாக இருந்தாலும் சரியா உங்களோட டாக்டருக்கு அது செல்லுபடி ஆகாது என்று திருப்பி அனுப்பப்படும். அதே வேளை உங்களுக்கும் அந்த கொப்பி அனுப்பி வைக்கப்படும். ஏன்னு சொன்னால், கடந்த ஜூலை மாதம் இது நடைமுறைக்கு கொண்டு வந்தது. டாக்டர்ஸ் வந்து அதை கையாளுறதுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மாதங்களுக்குள்ள அவங்க அதை பழகி கொள்ளட்டும்னு சொல்லி அதை வந்து ஒரு சாத்தியமற்ற வகையில் நடைமுறையில் இருந்தது. இனிமேல் வந்து அது நிச்சயமாக 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஒருத்தர் 5 நாள் மெடிக்கல் லீவ் எடுக்கிறீங்கண்டா, அந்த மெடிக்கல் லீவுக்கு சிக் லீவ் என்ற சம்பளம் வேணுமாக இருந்தால் இவங்களால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த செர்ஃபா படிவம் மூலமாக தான் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். அந்த படிவம் தவிர்த்து நீங்கள் வேறு எந்த முறையில் நீங்கள் உங்களோட மெடிக்கல் ஃபார்ம் அனுப்பினாலும் அது நிராகரிக்கப்பட்டு அசூரன்ஸ் மேலேதியாவில் நிராகரிக்கப்பட்டு உங்களோட வைத்தியருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதோட அதில் கொப்பியும் உங்களுக்கு அனுப்பிவிடும். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த செய்தி முக்கியமான ஒரு விடயம், இம்பார்ட்டண்டான விடயம் தான். உண்மையாகவே ஷேர் பண்ணி விடுங்க.